ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி 6. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். 10 நாள் விடுப்புக்கு பிறகு அவந்திகா இன்றுதான் அலுவலகம் வருகிறாள். ஆனால் அவள் இன்று அலுவலகம் வருவதை விக்னேஷ் அறியவில்லை. 2 நாள் விடுப்பை ரத்து செய்துவிட்டு விக்னேஷுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவனிடம் கூறாமல் தான் அவந்திகா அலுவலகம் வந்தாள். வந்ததும் விக்னேஷின் அறைக்குள் அனுமதி பெறாமல் உரிமையோடு நுழைந்தவள் இருக்கையில் அமர்ந்திருக்கும் கார்த்திகேயனை கண்டு திடுக்கிட்டு, சாரி சார் என்றாள். சாரியா? எப்படிதான் பெர்மிஷன் வாங்காம உள்ள வருவீங்களா? சாரி சார், நான் விக்னேஷ் சார் இருக்காருன்னு நினைச்சு. அண்ணன் இருந்தா அனுமதி இல்லாம உள்ள வந்துடுவீங்களா? சாரி சார், தெரியாம என்றவள் தலை குனிந்து நிற்க, எதுக்காக வந்தீங்க என்று கேட்டான். இல்ல சார், விக்னேஷ் சார் கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலான்னு அவள் இழுக்க, அண்ணன் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, மத்தியானத்துக்கு மேலதான் ஆபீஸ் வருவாரு. ஓகே சார், அவர் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து அவர்கிட்ட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். அவள் திரும்பி செல்ல, காதல் கரை புரண்டு ஓடுற மாதிரி இருக்கே. அண்ணனை பத்தி தெரியும், எதையும் அளவுக்கு அதிகமா வெளிப்படுத்துவாரு. காதல்னு சொல்லவே வேண்டாம், அது தப்பாச்சே. ஏதாவது தப்பா நடந்துட்டா என்ன பண்றது? முதல்ல சட்டு புட்டுன்னு இவங்க கல்யாணத்தை முடிக்கிற வழிய பாக்கணும். ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியலையே, எப்படி இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது? யோசித்தவன், நான் என் தலையை போட்டு இப்படி வச்சுக்கிறேன். காசு பணத்துக்கு ஆசைப்படாத ஆணும் பொண்ணும் இருக்கவா செய்யறாங்க. ஆனா சில ஆணும் பெண்ணும் காசு மட்டும்தான் பெருசுன்னு நினைப்பாங்க. அவங்க கிட்டதான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க எந்த டைப்னு தெரியலையே. நான் இங்க ஒரு வாரம் இருப்பேன்ல, எப்படியாவது இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவங்க நல்லவங்க இல்லைனா இவங்க எனக்கு அண்ணியா வர வேண்டாம். அண்ணனுக்கு சொன்னா புரியும். தனக்குள் கூறிக்கொண்டவன் தன் வேலையில் கவனத்தை பதித்தான். மாலை தன் நண்பன் ரூபனை சந்திக்க அந்த ஹோட்டலுக்கு வந்தான் கார்த்திக். நண்பனே ஆனாலும் அவனது குணம் கார்த்திகேயனுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. பணத்தில் புரளுபவன் அந்த பணத்தை காட்டி தனக்கு பிடித்த பெண்களை வளைத்து போட்டு கொண்டு அடிக்கும் கூத்தை பார்க்க முடியாது. திருமணமான பெண்களை ஆனாலும் அவனுக்கு பிடித்திருந்தால் முடியாது என்று மறுத்துவிட்டால் கூட விடமாட்டான். அந்த பெண்ணின் கணவனை அழைத்து பேசுவான். ஒரு இரவுக்கு 1 கோடி என்பான். கோடிக்கு மயங்காதவர்கள் அபூர்வத்திலும் அபூர்வம் அல்லவா? சில கணவர்கள் மறுத்து விடுவார்கள். சிலர் தன் மனைவியிடம் பேசி அவளை ஒப்புக்கொள்ள வைத்து அவர்களே அவளை கொண்டு வந்து விட்டு செல்வார்கள். இதை ரூபனே பெருமையாக சொல்வதுண்டு. அதை கேட்டு அவனுக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. இப்படியும் கணவர்கள் இருக்கிறார்களா? பெண் சபலம். அதை தவிர்த்தால் ரூபன் நல்லவன்தான். ஹோட்டலை அடைந்தவன் ரூபனின் அறையை நோக்கி நடக்கும் போதுதான் அங்கு சர்வர் வேலை பார்க்கும் அவந்திகாவை கண்டான். இவங்க நைட் இங்க ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்களா? அந்த அளவு வறுமையிலையா இருக்காங்க? அப்படின்னா தாமதிக்க கூடாது. அண்ணங்கிட்ட பேசி உடனே கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். என்னுடைய வருங்கால அண்ணி இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. தனக்குள் கூறிக்கொண்டவன் தன் நண்பனின் அறையை எட்டிவிட்டான். அறைக்குள் நுழைந்தவன் முகத்தை சுளிக்கும் அந்த காட்சி அரங்கேறுவதை கண்டு திகைத்து நின்றான். படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் ரூபனின் அருகில் ஒரு இளம் பெண் நிற்கிறாள். முட்டைக்கு மேல் நிற்கும் குட்டை பாவாடை அணிந்து மார்பகங்கள் வெளியே எட்டி பார்க்கும் அளவு கழுத்து இறங்கிய டி-ஷர்ட்டும் அணிந்திருப்பவள் மதுவை அவனுக்கு ஊற்றி கொடுக்கிறாள். அவன் வலக்கையில் மது கோப்பை, இடது கை அவள் தொடைக்கு மேல். அவன் உதடுகள் வெளியே எட்டி பார்க்கும் அந்த பெண்ணின் மார்பகங்களில் பதிந்திருக்கிறது. கார்த்திகேயன் கதவை அப்படியே சாத்திவிட்டு வெளியே வந்து விட்டான். கோபமாக செல்லை எடுத்து ரூபனை அழைத்தான். டீப்போ மீது இருந்து ஒலிக்கும் செல்போனை கண்டவன் மது கோப்பையை டீப்போ மீது வைத்துவிட்டு அந்த பெண்ணின் தொடையை வருடியபடியே செல்லை எடுத்து, வந்துட்டியாடா கார்த்திக் என்று கேட்டான். டேய், கதவு திறந்துதான் இருக்கு, காலிங் பெல்ல அழுத்தி என்ன கஷ்டப்படுத்தாத. கதவை திறந்துட்டு உள்ளவான்னு சொல்லிட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சாரிடா, நீ உள்ள வந்தியா? நீ வர லேட் ஆச்சா? அதுதான் லைட்டா குடிக்கலான்னு நினைச்சேன்டா. ஊத்தி குடுக்க வந்தவளுக்கு டிப்ஸ் 10,000 கொடுக்கறேன்னு சொன்னதும் எங்க வேணும்னாலும் தொட்டுக்கங்க, ஆனா எல்லைய மட்டும் மீறக்கூடாதுன்னு சொன்னா சரின்னு சொல்லி அப்படியே அனுபவிச்சுட்டு இருந்தேன். சரி சரி, நீ உள்ளவா, இவளை நான் அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன் என்றவன் அவளை விடுவித்து விட்டு நீ கிளம்புமா என்றான். அந்த பெண் வெளியே வந்த பிறகுதான் கார்த்திகேயன் உள்ளே வந்தான். டேய், வீட்டுல மனைவியை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி அலையிற? கோபமாக கேட்டபடியே அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான் கார்த்திக். டேய், நாக்கே விதவிதமா கேட்கும் போது உடம்பு கேட்காதா? தினைக்கும் ஒரே பொண்டாட்டி கூட எப்படிடா? நான் என்ன பொண்ணுங்களா அவங்க விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தியா தொடுறேன்? காசு கொடுக்குறேன்ப்பா, அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க உடம்பு விற்கிறாங்க. இதுல எனக்கும் நஷ்டம் இல்ல, அவங்களுக்கும் நஷ்டம் இல்ல.
அத போய் தப்புன்னு சொன்னா எப்படி? சில பொண்ணுங்க கொஞ்சமா காசை வாங்கிக்கிட்டு எங்க வேணும்னாலும் தொட்டுக்கங்கன்னு சொல்றாங்க. சில பொண்ணுங்க மேல போட்டு கொடுத்தா சொர்க்கத்தையே காட்டுறேன்னு சொல்லுவாளுங்க, சொர்க்கத்தையும் காட்டுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பொண்டாட்டிக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? டேய், கணவன் மனைவின்னு வந்துட்டா எந்த விஷயத்தையும் திறந்து பேசணும். இந்த விஷயத்தையும் பேசலாம், தப்பில்ல. இப்படி அலையறதை விட அது நல்லது. நீ சொல்றதும் சரிதான். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்கப்பா. கோடியே கொடுத்தாலும் மசியவே மாட்டாங்க. அதுல ஒருத்தி தான் அவந்திகா. இங்கதான் வேலை பாக்குறா. ஆனா நைட்டு மட்டும்தான் வேலை பாப்பா. அதனாலேயே அந்த மாதிரி பொண்ணா இருப்பாளோன்னு நினைச்சு தூண்டில் போட்டா சிக்கல. ஏதோ குடும்ப வறுமையில வாடிட்டு இருக்கு போல. பகல் வேற எங்கேயோ வேலையை பார்த்துட்டு நைட் இங்க வந்து வேலை பாக்குறா. அவ மேல எனக்கு ஒரு கண்ணுடா, ஆனா சிக்க மாட்டேங்கிறா. ஒரு நாள் 5 கோடி செக் எழுதி அவ காலடியில வச்சேன்டா, அத அப்படியே மிதிச்சிட்டு போயிட்டா. இன்னொரு நாள் 10 கோடியா எழுதி கொடுத்தேன். இதுல அவ கண்டிப்பா விழுந்துடுவான்னு நினைச்சேன்டா. அதே மாதிரிதான் குனிஞ்சு அந்த செக்கை எடுத்தவ அதை அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிட்டா. எவ்வளவுதான் கைக்கு கிடைச்சாலும் கிடைக்காதது நினைச்சு ஏங்குறது தானே இந்த மனுஷன் புத்தி. அப்படிதான் அவளை நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கேன். ரோபனின் பேச்சை கேட்டு கார்த்திகேயனின் மனம் குளிர்ந்தது. ஏன் அண்ணனுக்கு இவங்க போதும், முடிவை செய்து விட்டான் கார்த்திக். ரூபனோடு ஒரு மணி நேரம் பேசிவிட்டு அவனது அறையிலிருந்து வெளியே வந்தவன் ஹோட்டல் வாசலை நோக்கி நடக்கும் போது அங்கு ஒரு கூட்டம். அவந்திகா மயங்கி விழுந்துட்டா என்று யாரோ கூறுவது கார்த்திகேயனின் செவியை எட்ட, அப்படியே நின்றவனின் செவியில் அவ சாப்பிடலையாம், பசி மயக்கமா, தண்ணி தெளிச்சது எந்திரிச்சிட்டா என்று யாரோ கூறுவதும் எட்ட, ஓ பசி மயக்கமா, என்னானாலும் என்ன அவங்க பார்க்க வேண்டாம், என்னை பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். முணுமுணுத்தபடியே வாசலை நோக்கி நடந்தான். இரவே அவந்திகா பற்றி விக்னேஷிடம் கேட்டான் கார்த்திகேயன். ஆம்டா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மனைவின்னு ஒருத்தி இருந்தா அது அவதான் என்று அவன் கூற, அவன் காதலில் உறுதியாக இருப்பதை அறிந்தவன், அப்படின்னா அண்ணா உங்க கல்யாணத்தை உடனே நடத்தலாம் என்றான். ஏண்டா நீ அவசரப்படுற? நீ யாரையாவது பார்த்து வச்சிருக்கியா? சே, இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. அப்படி எதுக்கு நீ அவசரப்படுற? அண்ணியும் ஹோட்டல்ல நைட்டு வேலை பாக்குறாங்க, அது உனக்கு தெரியுமா? ஹோட்டல்ல நைட்டு வேலை பாக்குறாளா? ஆமா, அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்குன்னு தோணுது. சே, அப்படியெல்லாம் இல்லடா. அப்படி எதுக்கு நைட்டு ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க? அவளை பற்றியும் அவள் அம்மா பற்றியும் அவன் கூற, ஓ அப்பாவை தோற்கடிக்கிறதுக்காக இப்படி ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்களா? இங்க பாருனா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அவங்க அப்பாவை தோற்கடிச்ச மாதிரிதான். நீ உடனே அவங்க கழுத்துல தாலி கட்டு. இல்லடா, ஒரு 2 மாசம் போகட்டும். எதுக்குன்னா இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணணும். பொண்ணு வீட்டுக்கு நாம எந்த செலவும் வைக்க போறதில்ல. முடிஞ்சா இந்த வாரமே கல்யாணத்தை நடத்தலாம். கார்த்திகேயன் அவசரப்படுத்த, கார்த்திக், நாங்க லவ்வர்ஸா ஒரு 2 மாசம் சுத்தி திரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம்டா என்று கூறினானே தவிர உண்மையான காரணத்தை கூறவில்லை. அதே போன்றுதான் ரூபன் அவந்திகாவை பற்றி கூறியதை கார்த்திகேயன் விக்னேஷிடம் கூறவில்லை. ரூபன் மீது அவனுக்கு கோபம் வந்துவிடக் கூடாது என்பது மட்டுமல்ல, தன் காதலியை பற்றி இன்னொருவன் இப்படி பேசினான் என்று அறிந்தால் எந்த காதலனால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஓகேனா, நீங்க விருப்பப்படுற மாதிரியே 2 மாசம் இல்ல 2 வருஷம் வேணும்னாலும் லவ்வர்ஸா சுத்தி திரியுங்க. ஆனா அண்ணி நைட்டு வேலைக்கு போறாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதுவும் ஹோட்டல்ல வேலைக்கு போறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. அங்க 1000 பேர் வருவாங்க, எல்லாருக்கும் ஒரே குணமா இருக்காது. ஓகேடா, எனக்கு புரியுது. அவ இனிமே நைட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போக மாட்டா, போதுமா? அது போதும். சரி, அவ நாளையில இருந்து அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போக மாட்டா, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா அண்ணா, நீ சீக்கிரமா அவங்கள கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் நல்லது என்று கூறிவிட்டுதான் ஹாலில் இருந்து எழுந்து சென்றான். மறுநாள் காலை அலுவலகம் வந்த விக்னேஷ் அவந்திகாவை காத்திருந்தான். அவளும் வந்துவிட்டாள். உடனே அவளை அறைக்கு வருமாறு அழைத்தான். அவன் முன் வந்து நின்றவள், என்ன சார் கூப்பிட்டீங்களா? குறும்பாக கேட்டாள். கோபமாக அவளை முறைத்தவன், என்ன அவந்திகா, இங்க உனக்கு கிடைக்கிற சம்பளம் பத்தலையா? நீ எதுக்கு தேவையில்லாம நைட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு போற? ஓ, அது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? நான் தான் சொன்னேன்னு சார், எங்க அப்பா முன்னாடி ஜாம்னு வாழ்ந்து காட்டணும். அதுக்காக ஹோட்டலுக்கா வேலைக்கு போவ? அங்க எத்தனை பேர் வருவாங்க? எல்லாருக்கும் ஒரே குணமாவா இருக்கும்? நீ இனிமே அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். சார், அப்ப என்னுடைய லட்சியம்? நீ இங்கே நைட்டு வேலை பாரு, உனக்கு டபுள் சேலரி கொடுக்குறேன். நீங்களே டபுள் சேலரி கொடுத்தா நான் ஏன் சார் வெளியில வேலை பார்க்க போறேன்? எங்கே வேலை பாக்குறேன். ஆனா சார், ஒரு கண்டிஷன். என்ன? உங்க வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். வேலைன்னா ஆபீஸ்ல இருந்து பாக்குறேன். ஓகே,
வீட்டுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ ஆபீஸ்ல இருந்து வேலை பார்த்தா போதும். தேங்க்யூ சார். இன்னையில இருந்து நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போல. நான் போய் என் வேலையை பார்க்கலாமா சார்? கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னா நல்லா இருக்கும். சிரித்தவன், போய் வேலையை பாரு. தேங்க்யூ சார் என்றவள் அவன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. விக்னேஷ் அவந்திகா காதல் அலுவலகம் முழுவதும் பரவிவிட ஊழியர்கள் தங்களுக்குள் அவர்களை பற்றி கிசுகிசுத்துக் கொண்டனர். 1 மாதம் ஓடி இருந்தது. அன்று விக்னேஷிடம் அவனது குடும்பத்தை பற்றி விசாரித்தாள் அவந்திகா. என்னடா நீ இன்னும் என் ஃபேமிலிய பத்தி கேட்கலையேன்னு நினைச்சேன். சரி சொல்றேன் கேளு. எனக்கு கல்யாண வயசுல 3 தங்கச்சிங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உடம்பு சரியில்லாத அம்மா படுத்த படுக்கையில கிடக்குறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டையும் நான் தான் பாத்துக்கிறேன். மாசம் மாசம் ஒரு பெரிய தொகை சம்பளமா வரும். ஆனா தங்கச்சிங்களுடைய படிப்பு, அவங்க கல்யாண செலவுன்னு காசை ஒதுக்கிட்டு அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் காசு எடுத்து வச்சா எனக்குன்னு 50 பைசாவை கூட எடுத்து என் பாக்கெட்ல போட முடியாது. இதுதான் என் நிலைமை. என் குடும்பத்தை பாத்துக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா? விக்னேஷ் கூற. அப்படியா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆமா. அப்ப சரி ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நாளைக்கு என் கழுத்தில் தாலி கட்டிடுங்க. 2 பேரும் சேர்ந்து உழைச்சு உங்க 3 தங்கச்சிங்களுடைய கல்யாணத்தையும் ஜாம்னு நடத்தலாம். அதுக்கப்புறமா உடம்பு முடியாத உங்க அம்மா, அவங்களையும் நல்ல ஒரு டாக்டர் கிட்ட காட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அவள் கூறியதை கேட்டு அவன் மனம் குளிர்ந்தே விட்டது. இப்போதே தன்னை பற்றி கூறிவிடலாம் என்று நினைத்தான். இல்ல வேண்டாம், எனக்கு ஒரு நாள் இப்படியே போகட்டும். நாளைக்கு ஆபீஸ் வந்ததும் முதல் வேலையா நான் யாரு என்னன்னு இவகிட்ட சொல்லிடணும். அப்ப இவ முகத்துல தெரியற அந்த மகிழ்ச்சி, அதை பார்த்து நான் ரசிக்கணும் என்று மனதில் நினைத்தவன் தன்னை பற்றி எதுவும் அப்போது கூறவில்லை. ஆனால் மறுநாள் அவந்திகா அலுவலகம் வரவில்லை. அவளை அழைத்த போது ஸ்விட்ச் ஆஃப் என்ற பதில் தான் வந்தது. பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.